ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க எனக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருந்துச்சா. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் எல்லோரும் பரபரப்பாக ஓடிட்டு இருந்தாங்களா. அங்கே நிறைய அரசு அதிகாரிகள்லாம் சைன் போடுறக்கு வருவாங்க ரெஜிஸ்டரில். அப்போ அந்த மாதிரி சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி இருந்தாராம். எப்போவும் சுவாமிநாதன் 10 மணினா டானு 10 மணிக்கு வந்துடுவாராம். அப்படி கிடையாட்டி 9:50 அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவாராம். அன்னைக்கு சுவாமிநாதன் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா. அதனால சுவாமிநாதன் அவரோட எப்போவுமே அரசு அதிகாரிக்கெல்லாம் அவங்களோட வண்டியை நிறுத்துறதுக்கு தனி பார்க்கிங் இருக்குமா. அந்த இடத்துல போனால் போய் பார்த்தா எல்லாரும் கஜகஜன்னு வண்டி நிறுத்தவே முடியாத மாதிரி நிறுத்தி வச்சுருந்தாங்களாம். அதனால சுவாமிநாதன் சுற்றி முற்றி பார்த்தாரா எங்காவது வண்டி நிறுத்த முடியுமான்னு. 3 வேப்பமரம் தெரிஞ்சுதா. டக்குன்னு கொண்டு போய் அது கடையில் நிறுத்திக்கிட்டு ஹெல்மெட் கழட்டி வச்சுட்டு டக்குன்னு வேகமாக உள்ளே போகிறாரா. அப்படி உள்ளே போகிறப்ப கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது 2 காக்காங்க அந்த சுவாமிநாதனோட தலையில் கொத்திகிட்டே வந்துச்சா. ஃபஸ்ட் டைம் துரத்தி விட்டாராம், திருப்பி கொத்திக்கிட்டே இருந்துச்சா. அப்புறம் வாய்க்கு வந்தபடி அந்த காக்காய்களை திட்டிகிட்டே உள்ளே போய் டக்குன்னு உள்ளே போகிறாரா. போய் சைன் போட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரா. டைம் 10 மணியா. அப்புறம் அவர் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரா. நம்ம எப்போது கரெக்ட் டைமுக்கு வந்துடணும், கரெக்டாக 10 மணிக்கு சைன் போட்டுடுறோம், நம்ம எப்போது கரெக்டாக வந்துடுறோம் அப்படின்னு தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு சைன் போட்டு திருப்பி வெளியே வந்தாரா. அப்போ வெளியே வர்றப்போ இந்த சுவாமிநாதனுக்கு ஒரு மேல் அதிகாரி இருந்தாரா. அப்போ அந்த மேலதிகாரி இந்த சுவாமிநாதன் இந்த காக்காய்களை திட்டுறதை பார்த்தாரா. அப்புறம் அந்த மேலதிகாரி சுவாமிநாதன் கிட்ட கேட்குறாரா, என்னாச்சு சுவாமிநாதன், உள்ளே வர்றப்போ யாரையோ திட்டிகிட்டே வந்தீங்க, யாரை திட்டினீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டாரா அந்த மேலதிகாரி. அதுக்கு உடனே சுவாமிநாதன் சொல்கிறாரா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, நான் வர்றப்போ 2 காக்காய்ங்க என் தலையில் கொத்திக்கிட்டே வந்துச்சு, அதை தான் திட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரா சுவாமிநாதன். உடனே அந்த மேலதிகாரி இருந்துட்டு, இன்றைக்கும் டான் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காக்காய்ங்கெல்லாம் கொத்துச்சுன்னா நீங்கள் உங்களோட அப்பா அம்மா முன்னோர்களுக்கெல்லாம் ஒழுங்காக சாமி கும்பிட கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாரா அந்த மேலதிகாரி. அப்புறம் சுவாமிநாதன் இருந்துட்டு, ஐயா எங்கள் அப்பா அம்மாலாம் இன்னும் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு 80 வயசு ஆச்சு, இன்னும் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரா சுவாமிநாதன். அப்புறம் அந்த மேலதிகாரி இருந்துட்டு, அப்போ உங்களோட தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் ஒழுங்காக பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு சுவாமிநாதன் இருந்துட்டு, அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக பண்ணிடுவாங்க ஐயா அப்படின்னு சொன்னாரா சுவாமிநாதன். அப்புறம் அந்த மேலதிகாரி இருந்துட்டு, அப்போ நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க போல் அவங்க, அதுதான் காக்கா வடிவத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாரா அந்த மேலதிகாரி. சுவாமிநாதன்ட்டு, சரிங்க ஐயா அதான் கூட ட்ரூத்தாக இருக்கலாம், நான் இனிமேல் அப்படி பண்ணுறேன், நான் அடுத்து அந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னாரா சுவாமிநாதன். அதுக்கு மேலதிகாரி இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிநாதன் அவரோட பெஞ்சுக்கு போய் உட்கார்றாரா. பெஞ்சுக்கு போய் உட்கார்ந்தா அந்த சுவாமிநாதனோட பெஞ்சுக்கு பக்கத்து பெஞ்சில் ஒரு ஆண்டி உட்காந்துருந்தாங்களா. அந்த ஆண்டி கேட்டாங்களா, என்ன சுவாமிநாதன் ஏதோ மேலதிகாரிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க போல் அப்படின்னு கேட்டாங்களா அந்த ஆண்டி. அதுக்கு உடனே சுவாமிநாதன் இருந்துட்டு நடந்ததெல்லாம் சொன்னாரா. அப்புறம் அந்த ஆண்டி இருந்துட்டு, இந்த மாதிரி காக்காய்ங்கெல்லாம் உங்கள் தலையில் கொத்துச்சுன்னா நீங்கள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும், நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கண்டுக்காமல் விட்டுருப்பீங்க, உங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணாமல் விட்டுருப்பீங்க, சாமி கும்பிடாமல் விட்டுருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த ஆண்டி. அப்புறம் சொல்லிவிட்டு அந்த ஆண்டி சொன்னாங்களா, போய் உங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு. உடனே சுவாமிநாதன் இருந்து அதையும் சரிங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா. அப்புறம் இதெல்லாம் கேட்டிருந்து பக்கத்து பெஞ்சில் இருந்த அங்கிள் இதெல்லாம் கேட்டுட்டு, சுவாமிநாதன் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்க்கோங்க, சனி பகவானுக்கு 7 நாள் விளக்கு போடுங்க, ஏன்னா காகமெல்லாம் சனி பகவானோட வாகனம் தான் அப்படின்னு. அதுக்கு சுவாமிநாதன்ட்டு சரிங்கன்னு அதையும் ஒத்துக்கிறாரா.
அப்புறம் அவர் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரா. சுவாமிநாதனுக்கு வந்து இப்போ பசி ஏற்பட ஆரம்பிச்சுதான். அப்புறம் சுவாமிநாதன் இருந்துட்டு அவரோட வீடு பக்கத்தில் தானா வெளியே அந்த வீட்டுக்கு போய் தான் தினம் சாப்பிடுவாராம். அப்போ வந்து வெளியே வந்தாராம் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தோடனே இவருக்கு டக்குன்னு அந்த காலையில் வந்து காக்கா அவர் தலையில் கொட்டினது ஞாபகம் இருக்குதான். அப்புறம் பார்த்தாரா காக்கா அப்போ வர கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட வண்டியை வந்து மெதுவாக எடுத்தாராம். அப்போ எடுக்கிறப்போ வந்து இந்த காக்காய்ங்க வந்து அவரோட தலையில் கொத்த ஆரம்பிச்சிருச்சா. அப்புறம் என்னடான்னு கீழே பார்த்தா வந்து 2 காக்கா குஞ்சுகள் வந்து இறந்தும் ஒரு முட்டை வந்து உடஞ்சும் இருந்துச்சா. அப்புறம் அந்த சுவாமிநாதனுக்கு தோணுச்சா, அச்சச்சோ நம்ம காலையில் வந்து ஸ்பீடாக வந்து அவசரத்தில் நிறுத்தினதில் நம்ம பார்க்காம இந்த கூட்டு மேலே ஏற்றிட்டோம் போல், அதனால தான் இந்த 2 காக்கா இங்கே வந்து இறந்தோ ஒரு முட்டையும் உடஞ்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரா. சாப்பிட்றப்போ ஒரு சாப்பாடு இறங்கவே கிடையாதான். இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தாரா. அப்புறம் வந்து ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸுக்கு போகிறப்ப நினைக்கிறாரா, நான் என் தாத்தா பாட்டிக்கு பூஜை பண்ணுறனோ கிடையாதோ இந்த 2 காக்கா குஞ்சுகளுக்கு நான் கண்டிப்பாக பூஜை பண்ணுவேன், அதோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கண்டிப்பாக பூஜை பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாராம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நம்ம வந்து கண்ணால் பார்க்கறதும் பொய் தான், காதால் கேட்கறதும் பொய் தான். நம்மளே வந்து எது உண்மைன்னு தீர விசாரிப்பது தான் மெய். தேங்க்யூ.